வணக்கம் வியூவர்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்மளோட வாங்க சாப்பிடலாம்ல பார்க்க போகிற ரெசிபி சாக்லேட் சிப்ஸ் பனானா பேன்கேக். பேன்கேக்ஸ்னால் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், அதுலேயும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் இது மைதாவில் பண்ணுறதுனால இது அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்காது. ஸோ ஓட்ஸில் எப்படி ஹெல்த்தியாக இது செய்யலான்றது பார்ப்போம். ரெசிபிக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வாங்க சாப்பிடலாம் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ ரெசிபிக்கு போகலாமா? முதல்ல 1.5 கப் அளவுக்கு ஓட்ஸ் பவுடர் எடுத்துக்கோங்க. இது ஜஸ்ட்டு நம்ம வீட்டில் இருக்கிற நார்மல் ஓட்ஸ் பவுடர் பண்ணது. 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இல்லைங்க, பேக்கிங் பவுடர். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டை பவுடர் பண்ணது, இது சினமன் பவுடர். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 2 வாழைப்பழத்தை மிக்சியில் போட்டு அடிச்சுக்கோங்க. நான் தாய்லாந்து பழம் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் நம்ம ஊரில் கிடைக்கிற நார்மல் மஞ்சள் பழத்தை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 2 முட்டை சேர்த்துருங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு விஸ்க் இல்லைனா நல்ல ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது மிக்ஸ் பண்ணுறது எப்படின்னா, நம்ம கேக்குக்கெல்லாம் மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. ஓட்ஸில் ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா, அது சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். அதனால நீங்கள் இந்த மாதிரி நடுவில் பால் சேர்த்திங்கன்னா அதை ஈஸியாக லூஸ் பண்ணிடலாம். பால் தான் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை, தண்ணி கூட சேர்க்கலாம். எனக்கு பால் சேர்க்கும் போது டேஸ்ட் இன்னும் பெட்டராக இருக்கிற மாதிரி தோணுது. இப்போ பாருங்கள், நல்லா நம்ம தோசை மாவு பதத்துக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததான் நான் இது ஒரு ஜக்குக்கு மாற்றிக்கிறேன். இது ஈஸியாக ஊற்றுறதுக்கு வேண்டி தான் நான் இந்த மாதிரி செய்கிறேன். ஆனால் அவசியம் கிடையாது, நீங்கள் நம்ம தோசை மாவு கரண்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேன் சூடானதும் அதில் லைட்டாக பட்டர் தடவி விட்டுருங்க. எப்படி நம்ம யூஸ்வலாக தோசை போடுவோமோ அதே மாதிரி போட்டுருங்க. ஆனால் நம்ம தோசை மாவை ஸ்ப்ரெட் பண்ணுவோம், இது நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது, இதே மாதிரி விட்டுருங்க. இப்போ இது ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா இதுக்கு மேலே உங்களுக்கு பிடிச்சமான எந்த டாப்பிங்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி சாக்லேட் சிப்ஸ் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக அதுக்கு மேலே வாழைப்பழம் போடலாம், நட்ஸ் போடலாம், என்ன பிடிக்குமோ அதை போட்டுக்கோங்க. இப்போ இது 1 நிமிஷம் வேகட்டும், அதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க. பேன்கேக்ஸ் எப்படி நச்சுன்னு வந்திருக்கு பார்த்தீங்களா, நல்லா பன்னு மாதிரி பொங்கி வருது. யூஸ்வலாக மைதாவில் பண்ணால் தான் அந்த மாதிரி வரும்னு சொல்லுவாங்க. ஓட்ஸில் பண்ணாலும் நம்மளால் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு பிடிச்சமான எந்த டாப்பிங்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ப்ளூபெர்ரி சேர்க்குறேன். நீங்கள் ஸ்ட்ராபெரிஸ், ராஸ்பெரிஸ் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. இனிப்பு சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் உங்களுக்கு அப்படி வேணும்னா அகாவே இல்லைனா மேப்பிள் சிரப் இது மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா சிம்பிளாக தேன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட ஃப்ளஃபியான பேன்கேக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா ஸ்நாக்ஸ் மட்டும் இல்லைங்க, நீங்கள் இதை போஸ்ட் ஒர்க் அவுட் மீலாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். வாங்க சாப்பிடலாம்.